வணக்கம். இது ரோஸ்ட் பிரஸ் பாக்ஸ் ஆஃபீஸ். இப்போ பட்டி தொட்டி எல்லாம் கலக்கிற ஒரே பாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனசுலாயோ. மனசுலாயோன்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஜெயிலர் படத்துல வந்து அந்த விநாயக் வந்து ஒரு டயலாக் சொல்லுவார்ல, மனசுலாயோ அப்படின்னு வரல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இதுலயும் அந்த ரெஃபரன்ஸ்ல வந்து இந்த பாட்டா வந்து வச்சிருக்காங்க. இந்த பாட்டும் பிரம்மாண்டமா இருக்கு. அனிருத் வந்து என்ன சொல்றது, தொட்ட இடம்லாம் வெற்றினா இதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற அளவுக்கு ஆகிட்டு போச்சு. சூப்பராக இருக்குங்க பாட்டு. அதாவது அந்த மலையாளம் கலந்த மியூசிக்கும் சரி, அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கர் மலேசியா வாசுதேவனுடைய வாய்ஸை வந்து ஏஐயா யூஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. அதாவது கேட்குறதுக்கு நல்லா இருக்குங்க. அதாவது ஒரு பாட்டை வந்து ஃபஸ்ட்டு தடவை கேட்டால் தான் அது பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் ஆனால் உண்மையாகவே நடந்துச்சு. எனக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டுன்னா ஒரு 4-5 வாட்டி கேட்கணும். வந்து பெப்பி சாங்லாம் ஒரு 5-6-7 வாட்டி கேட்டால் தான் எனக்கு பிடிக்கும். பட் ஆனால் வந்து இந்த பாட்டு ஃபஸ்ட்டுலேயே வந்து பிடிக்கிற அளவுக்கு அனிருத் போட்டார். அதாவது அனிருத் ஏன் இப்படி போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரே ஒரு விஷயம்தான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட எனர்ஜியை பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக மியூசிக் வந்துடுது. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் தர்பாராக இருக்கட்டும், ஜெயிலராக இருக்கட்டும், இப்போ அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வேட்டையன். ஸோ இந்த 3 படத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டு. வேட்டையனில் பாட்டுலாம் பயங்கரமாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு பாட்டை வந்து இதுக்கு ஒரு வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. தரமாக இருக்குங்க. அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த போன படத்தில் ஜெயிலர் படத்துலலாம் தமன்னாக்கு ஒரு 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 பாட்டு கொடுத்துருந்தாங்க. அது வந்து காவாலயா பாட்டு. அதில் பார்த்தீங்கன்னா தமன்னாக்கு ஒரு முக்கியமான ஒரு ரோலாக கொடுத்து தமன்னா பற்றி தான் பேசப்பட்டுச்சு இல்லையா? அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த படத்துலேயும் மஞ்சு வாரியர் வந்து ஒரு ஸ்டெப் ஒன்று போடுறாங்க. அது வந்து பயங்கரமாக கவர்ந்துச்சுன்னே சொல்லலாம். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. சூப்பர் ஸ்டாரை பார்க்குறாங்களோ இல்லையா, மஞ்சு வாரியரை பார்க்குறாங்கன்னு தான் சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரு சிறப்பாக இருக்குங்க. சூப்பர் ஸ்டார்லாம் நீங்கள் சொல்லிக்க வேணாம். அது போக பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கூலி படத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு ஒரு ஸ்டெப் ஒன்று போட்டிருக்காரு. 72 வயசு ஆகுதுங்க அவருக்கு. 72 வயசு. ஆனால் சின்ன பையன் மாதிரி நடக்கிறாரு, ஓடுறாரு, அந்த கை சுற்றுறாரு, அதெல்லாம் பின்றாருங்க. சொல்கிற வார்த்தையே இல்லை. தலைவன் எப்போவுமே வந்து சூப்பர் ஸ்டார்னா எதுக்கு குத்துக்கிறாங்க? இதுதான் சூப்பர் ஸ்டார். 72 வயசு. நம்மலாம் வந்து என்ன ஒரு 50 வயசு தாங்குவோமான்னு தெரியாது. மனுஷன் 72 வயசில் நடக்கிறாரு, ஓடுறாரு, காலை சுற்றுறாரு, ஜம்ப் பண்ணுறாரு. ஸ்டைல்லாம் ஒன்றும் சின்ன வயசு பையன் மாதிரியே இருக்குன்னு சொல்லலாம். பக்காவாக இருக்குது மனசுலாயோ பாட்டு. அதான் சொல்கிறேன்ல, மனசுலாயோ யார் படம் தெரியல, சூப்பர் ஸ்டார் படம், மியூசிக் யார் தெரியல, அனிருத். அந்த அளவுக்கு பேச வச்சுன்னே சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம வேட்டையனுடைய காஸ்ட் அண்ட் க்ரூ ப்ரொடக்ஷன் சைட்லாம் பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன்னா யார் வழக்கம் போல் நம்ம லைக்கா ப்ரொடக்ஷன் தான். அப்புறம் சூப்பர் ஸ்டாரோட யாராக நடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன் நடிக்கிறாரு. அப்புறம் வந்து ஃபஹத் ஃபாசில் நடிக்கிறாங்க. அப்புறம் வந்து மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன், இது போன்ற வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வந்து இந்த படத்தில் இருக்கிறாங்க. படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்கிறோம். கன்ஃபார்மாக சொல்கிறேன், ஜெயிலர் பிஜிஎம்மை விட பயங்கரமாக வந்து அனிருத் பின்னி எடுப்பார். ஏன்னா வைப் அப்படிங்க. யார் ஹீரோ, சூப்பர் ஸ்டாரில் எப்படி இருக்கும்? தரமான சமமாக தான் இருக்கும். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி 69 வந்து எல்லாருக்குமே தெரியும். படம் வந்து வினோத் எடுக்க போகிறாரு. அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து தீப்பந்தம் மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று வெளியே வந்துச்சு. அது கண்டிப்பாக தெரியும் வந்து இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட படம், சோஷியலிசமாக இருக்க போது. இது வந்து பயங்கரமாக அரசியலுக்கு வராரு இல்லையா? ஸோ அதை பற்றின ஒரு படமாக இருக்க போது எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே வந்து வெயிட் பண்ணுறாங்க 69 எப்போ வரப்போகுது அப்படின்ற நேரத்தில் விஜயோட அடுத்த அப்டேட் விஜய் 17 ஒன்று வரப்போகுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து 69 படம் நடித்தார் இல்லையா? அந்த 69 படத்தில் நடித்த டேரக்டர்ஸு, ஹீரோ யாருன்னா இருப்பாங்க. அந்த 69 படத்துலேருந்து யார் யாரெல்லாம் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்காங்களோ அவங்களுக்குலாம் உதவிக்கரம் நீட்டுற மாதிரி அந்த படத்துக்கு ₹1 கூட சம்பளமே வாங்காமல் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் பீரியட், அதாவது 20லேருந்து 25 நாள் ஷெடியூலில் வந்து முடிக்கலான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காராங்க விஜய். இது ஒரு நல்ல விஷயம் தானே. கடைசி படமாக இந்த மாதிரி ஒரு பண்ணிட்டு போகிறது வந்து ஒரு நல்ல விஷயமா தான் இருக்குது. விஜய் 70 வந்து யார் டேரக்டரு, யார் ப்ரொடக்ஷனு அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. கூடிய விரைவில் வந்து அது தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்குங்க. அதாவது நம்ம லிட்டில் சூப்பர் ஸ்டார் எஸ்டிஆரை பற்றி தான். எஸ்டிஆர் ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயமா கூட இருக்கலாம். ஏன்னா அவருக்கு 48 வருது, 48 அப்டேட் வருது, எப்போன்னு வெயிட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்து அது எப்போ வரும் வராதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வரும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் வராது. அது ஒன்றும் புரியல. சரி அதெல்லாம் விடுங்க. இப்போ வந்து புது அப்டேட் வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மலையாள டைரக்டர் ஜூட் ஆண்டனி ஜோசப்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் மிகப்பெரிய டைரக்டர். அவர் வந்து மிகப்பெரிய அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஓம் சாந்தி ஒசானான்ற படம் வந்து கிட்டத்தட்ட 45 ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டைரக்டர். இந்த படத்தில் ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து மோகன்லாலும் சிலம்பரசன் கூட நடிக்கிறாரு. இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி ப்ராஜெக்டில் வந்து தயாராகுதாங்க. எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் சொல்கிறாங்க இந்த படம் இந்த இவரோட அவர் நடிக்கிறார், அவரோட இவர் நடிக்கிறான்னு சொல்லுவாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா அது கேன்சல் ஆகிடும், படமும் ரிலீஸ் ஆகாது. இப்போதைக்கு உண்மையாகவே ஒரு படம் நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தக் லைஃப் மட்டும்தான். அதுவும் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் கூட நடிக்கிறாரு. நான் வந்து இந்நேரத்துக்கு எஸ்டிஆர்லாம் தொடர்ந்து நடிச்சிருந்தாருன்னு வச்சுங்களேன்,
ஆப்போசிட்டில் வந்து எந்த ஆக்டரும் இருந்திருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஹீரோ. ஆனால் பட் என்ன பண்ணுறது, படம் வந்து அடிக்கடி தள்ளி போகுது, ட்ராப் ஆகுது. அதாவது உடம்பு குறைச்சி இந்த அளவுக்கு ஒருத்தன் ஃபைட் பண்ணி வரான்னா ஏதாச்சும் ஒரு தடங்கள் வருதுங்க. அது ஏன் வருது, எதுக்கு வருதுன்னு அவரு கூட தெரியாது, அதுதான் உண்மை. பட் ஆனால் தக் லைஃப் கன்ஃபார்மாக வருது. இந்த படமும் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. 200 கோடி, அதாவது சிலம்பரசனுடைய கரியரில் பார்த்தீங்கன்னா ஹை பட்ஜெட், அதாவது 200 crore ப்ளஸ் வந்து இந்த படத்தை எடுக்கிறதா வந்து பேசிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் இது எப்போ வந்து நெக்ஸ்ட் அப்டேட் வரும். ஆனால் அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் எண்டுக்குள்ளே வருதுன்னு சொல்லிக்கிறாங்க. பொறுத்து வந்து பார்ப்போமே.